friends and families, welcome to Maha Beautician channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா dandruff. என்னோட ஸ்கேல்ப்ல ரொம்ப dandruff-ஆ இருக்கு. ஸோ நான் என்னோட ஸ்கேல்ப்ல உள்ள dandruff-லாம் எப்படி ஹோம் ரெமெடியை வச்சு நான் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோம் ரெமெடியை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமெடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மகா பியூட்டிஷியன் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்கேல்பில் dandruff இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு பார்க்கலாம். உங்களோட ஸ்கேல்பில் dandruff இருந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பிட் அண்ட் ஸ்கார்ஸாக நிறையா வரும். ஐ மீன் இந்த ஹேருக்கு கீழே உங்களுக்கு சின்ன சின்ன முடியாக வெடிச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்பிட் அண்ட் ஸ்கார்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்பல்சரி உங்களுக்கு ரீக்ரோத்தே ஆகாது ஹேரு. உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆன இடத்துல நீங்கள் என்ன தான் மாஸ்கோ ஆயிலோ இது அப்ளை பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு கம்பல்சரி அந்த இடத்துல ரீக்ரோத்தே ஆகாது ஹேர். ஸோ எனக்கு dandruffன்ற பிரச்சனையே இருக்கக்கூடாதுப்பா, இப்போ இருக்க dandruff எனக்கு எப்படியாவது ரிமூவ் ஆயிடணும், ஹோம் ரெமெடியை வச்சே ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற 2 டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட் கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ dandruff ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு சிம்பிள் மெத்தடு ஹோம் ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயிலும் லெமன் சாரும் மட்டும்தாங்க. ஸோ நம்ம ஹேரில் உள்ள dandruffலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோகோனட் ஆயிலும் நேச்சுரல் கோகோனட் ஆயில் அண்டு ஒரு டீஸ்பூன் லெமன் சாறு, அவ்வளோதான். இது 2 ப்ராடக்ட் மட்டும் இருந்தாலுமே நம்மளோட ஹேரில் உள்ள dandruff எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் பியூர் கோகோனட் ஆயில், நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் லெமன் சாறு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்கேல்பில் dandruff இருக்கோ அந்த இடத்துல ஸ்கேல்பில் நல்லாவே அந்த ஆயிலையும் அந்த லெமன் சாரையும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த இடத்துல மசாஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதெல்லாம் ஊறி உங்களுக்கு அந்த dandruffலாமே உரிய ஆரம்பிச்சு. ஸோ அந்த dandruff எல்லாமே உறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நீடில் கோம்பு இல்லை நார்மல் சீப் உங்கள் வீட்டில் இருக்க சீப்பை யூஸ் பண்ணியே அந்த உங்கள் dandruff இருக்க இடத்துல லைட்டாக சுரண்டி விட்டிங்கனாலே போதும், dandruff அந்த பக்கம்லாம் வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் உங்களோட ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை வீக்லி ட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கம்பல்சரி 1 or 2 மந்த்லேயே உங்களோட ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். ஹேரில் உள்ள dandruffலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான 2வது பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சின்ன வெங்காயம் தான். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு அதோட தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா க்ரைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா வெங்காய சாறு மட்டும் தனியாக வந்துடும். ஸோ அந்த வெங்காய சாறு கூட லைட்டாக ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல dandruff இருக்கோ அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்களாம் உங்களோட ஃபிங்கர்லேயே நல்லா மசாஜ் ஃபுல்லாக ஸ்கேல்பில் ஃபுல்லாமே நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் நார்மலாக உங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பியூட்டி டிப்ஸை நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கம்பல்சரி 1 or 2 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 2 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பியூட்டி டிப்ஸ் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி பியூட்டி சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.